நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடலுக்கு அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலி. ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிரியைகள் என அறிவிப்பு. மழையுடனான காலநிலை தொடர்கிறது. 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. மனநலம் குன்றிய 14 வயது சிறுவன் மீது கண்மூடித்தனமான தாக்குதல். அழுத்கம தர்கா நகரில் சம்பவம். பொதுத் தேர்தல் திகதியை சவாலுக்குட்படுத்திய வழக்கு நாளை வரை ஒத்திவைப்பு. 2021ஆம் ஆண்டின் முதலாம் தரத்துக்கான விண்ணப்பங்களை ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்புமாறு கோரிக்கை. அமெரிக்காவில் கோவிட் மரணம் 1 லட்சத்தை தொட்டது. இன்று மாலை மேலும் 51 கடற்படை வீரர்கள் கோவிட்-19 தொற்றினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இலங்கையில் கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 1370 அதிகரித்திருக்கிறது. இதற்கு நடுவில் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் மறைவு தொடர்பான முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ஆறுமுகன் தொண்டமான் நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 55. அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நோவுட் பொது மயானத்தில் நடைபெறவுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ஆறுமுகன் தொண்டமான் அவர்களுக்கு நேற்றிரவு பத்திரமுல்லையில் உள்ள இல்லத்தில் இருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இவர் தலகம வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்ற போதிலும் உயிரிழந்து விட்டதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனைகளின் பின்னர் அவரது உடல் குடும்ப உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. இன்று காலை 11 மணிக்கு ஜெயரத்ன மலர்ச்சாலையில் இருந்து அவரது பூதவுடல் கொழும்பு பத்திரமுல்லையில் உள்ள வாசஸ்தலத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நாளை வியாழக்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் கொழும்பு 7 உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதான அலுவலகமான சௌமிய பவனுக்கு எடுத்துச் செல்லப்படவுள்ளது. அதன் பின்னர் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு கொழும்பிலிருந்து கம்பளை எடுத்துச் செல்லப்படும் பூதவுடல் புசல்லாவை வழியாக ரம்போட வேவெண்டன் அன்னாரின் இல்லத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது. அதன் பின்னர் சனிக்கிழமை காலை 7:30 ரம்போட வேவெண்டன் இல்லத்திலிருந்து லபுக்கலை நுவரேலியா நானுஓயா லிந்துல தலவாக்களை வழியாக கொடகலை ஊடுகு வளாகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 கொடகலை ஊடுகு வளாகத்திலிருந்து ஹெட்டன் டிகோயா வழியாக நோர்வுட் சௌமியமூர்த்தி தொண்டமான் விளையாட்டு அரங்கிற்கு நல்லுடல் எடுத்துச் செல்லப்பட்டு பிற்பகல் 4 மணியளவில் இறுதி கிரியைகள் நடைபெறும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. அமரர் தொண்டமானின் இறுதி கிரியைகள் பூரண அரச மரியாதையுடன் அதே சமயம் தற்போதைய சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் வாழ்க்கை குறிப்பு அடங்கிய விசேட தொகுப்பு செய்தி அறிக்கையின் இறுதியில் ஒளிபரப்பாகும். இந்நிலையில் ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடலுக்கு அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அத்துடன் அரசியல் தலைவர்கள் தமது இரங்கல் செய்திகளையும் வெளியிட்டு வருகின்றனர். அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடல் தற்போது பத்திரமுல்லையில் உள்ள வாசஸ்தலத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று அவரது உடலுக்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. இதேவேளை அன்னாரின் மறைவுக்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். ஆறுமுகன் தொண்டமான் தனது சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்ததோடு தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டவர் என்று ஜனாதிபதி தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சில மணி நேரங்களுக்கு முன்பு தாம் இருவர் பகிர்ந்து கொண்டதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். அன்பு நண்பரின் அகால மரண செய்தி கேட்டு தான் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்துள்ளதாகவும்
அன்னாரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் பிரதமர் தனது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் செய்தியொன்றை விடுத்துள்ளார். அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் காலமான என்ற செய்தியை அறிந்து நான் மிகவும் வேதனை அடைந்தேன். ஆறுமுகன் தொண்டமான் அவர்களின் மறைவு இலங்கை மக்களுக்கும் அந்நாட்டிற்கும் பேரிழப்பு. அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தார், கட்சியினர், மக்கள் என அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்தல் திகதியை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய, நீதியரசர்களான புவனகே அலுவிகார, சிசிரத ஆப்ரு, பிரியாந்த் ஜெயவர்தன மற்றும் விஜித் மலால்குடா ஆகிய 5 அடங்கிய உயர் நீதிமன்ற குழா முன்னிலையில் இந்த விசாரணை இன்று முற்பகல் இடம்பெற்றது. நேற்று குறித்த மனுக்கள் மீதான விசாரணை இடம்பெற்ற போது கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி இரவு முதல் நாடாளுமன்றத்தை கலைத்ததன் மூலம் நாட்டு மக்களினதும் மனுதாரர்களினதும் எந்தவொரு அடிப்படை உரிமையையும் ஜனாதிபதி மீறவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் மேலதிக மன்றாடியார் நாயகம் இந்திகா தேமுனிடி சில்வா நேற்று முன்னிலையானார். 8வது நாடாளுமன்றத்திற்கு 4.5 வருடங்கள் பூர்த்தியடைந்ததன் பின்னர் அரசியலமைப்பில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்ததாக அவர் தெரிவித்தார். கலைக்கப்பட்டதன் பின்னர் முழுமையாக செயலற்ற நிலையில் உள்ள நாடாளுமன்றத்தை மீள செயற்படுத்துவதை சிறப்பு காரணங்களின் அடிப்படையில் மாத்திரமே ஜனாதிபதியால் ஆற்ற முடியும் என்றும் மன்றில் விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த மனு மீதான விசாரணை இன்றும் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜூன் 20ஆம் தேதி பொதுத் தேர்தலை அறிவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மற்றும் நாடாளுமன்றத்தை கலைத்து ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ஆகியவற்றை வலுவிழக்கச் செய்யுமாறு கோரி அடிப்படை உரிமை மீறல் மனு 8 தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆட்சேபணி மனுக்கள் மீதான விசாரணை கடந்த வாரம் திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் குறித்த மனு மீதான விசாரணை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள மேலும் 51 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த 51 பேரும் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் என தரவுகள் கூறுகின்றன. இந்நிலையில் இலங்கையில் கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 1370 அதிகரித்துவிட்டது. நாட்டில் நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 137 பதிவானது. இதுவே ஒரு நாளில் இடம் காணப்பட்ட அதிகூடிய கோவிட் தொற்றாளர்களாக பாதிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 10 பேர் கடற்படை வீரர்கள் என்பதோடு ஏனைய 127 பேரும் குவைத்திலிருந்து நாட்டிற்கு வந்த தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டவர்கள் ஆவர். கடந்த 19 மற்றும் 20ஆம் திகதிகளில் குவைத் விமான சேவைக்கு சொந்தமான விமானங்களில் 466 இலங்கையர்கள் நாட்டிற்கு வருகை தந்தனர். கோவிட் தொற்றினால் நாட்டில் மரணித்த 10வது நபரும் இவர்களில் ஒருவரை என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவர்களில் 197 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இதுவரை இனம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்களில் 333 நபர்கள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடற்படையைச் சேர்ந்த 638 பேர் இன்று நண்பகல் வரையில் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 344 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நாட்டில் உள்ள சாதாரண பொதுமக்களிடையே இதுவரை 309 நபர்களே கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக இலங்கையில் 57,327 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் 1146 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் எண்ணிக்கை 1319 உயர்வடைந்துள்ளது. இதில் 674 பேர் கடற்படை மற்றும் கடற்படை வீரர்களுடைய குடும்பாங்கத்தவர்கள். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 732 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களில் 54% நாட்டில் குணமடைந்துள்ளனர். நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் 597 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 75 பேர் நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியிருந்த இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த நடவடிக்கை இடைநிறுத்தப்படுவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் பலருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கத்தாரில் தங்கியிருந்த
268 இலங்கையர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய கட்டாரில் தங்கியிருந்த 268 இலங்கையர்கள் இன்று காலை ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றின் மூலம் இலங்கையை வந்தடைந்துள்ளனர். இவ்வாறு வந்திறங்கிய அவர்கள் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். දිගින් දිගටම මේ සෙනග ඒක රාශී වෙන තැන් වලින් ඔබ හැකිතාක් දුරට ඈත් වෙලා සිටින ඔබේ අත්‍යවශ්‍ය කරුණු සඳහා පමණක් යොමු වන්න. நாட்டில் கோவிட் அச்சுறுத்தலை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய மட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சமூக இடைவெளியை தொடர்ந்தும் பேண வேண்டும். கூட்டமாக மக்கள் கூடும் இடங்களில் முகக்கவசத்தை கட்டாயம் அணிந்து கொள்ள வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளில் கோவிட் தொற்று தீவிரமாக பரவியதை அடுத்து அங்கு பணிபுரியும் நம்மவர்கள் தொழில் வாய்ப்பை இழந்துள்ளனர். இவ்வாறு அந்நாடுகளில் உள்ள இலங்கையர்களை நம் நாட்டிற்கு அழைத்து வருகின்றோம். குவைத்திலிருந்து வந்தவர்களிடையே அதிக அளவிலானோருக்கு கோவிட் தொற்றியுள்ளது. எனவே எதிர்காலத்தில் குறிப்பிட்டதொரு கால இடைவெளிக்கு அமைய வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளனர். දැන් විශේෂයෙන් මේ මැද පෙරදිග රටවල් වල මේ COVID-19 ආසාදනය බහුල ලෙස පැතිරී ගියා. ඒ වගේම ශ්‍රී ලාංකිකයන් විශාල සංඛ්‍යාවක් මේ රටවල් වල සේවයේහි යෙදෙනවා. ඒ අයට මේ වන විට රැකියාවල් නැති වෙලා ඒ අය බොහොම අපහසු තත්වයකයි සිටින්නේ. ඉතින් ඒ නිසා ඔවුන්ට සිය රටවල පැමිණෙන අවස්ථාවක් තමයි මේ வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படுபவர்களிடமிருந்து சமூகத்திற்குள் கோவிட் தொற்று பரவுவதற்கு அரசாங்கம் எந்த ஒரு வகையிலும் இடமளிக்காது செயற்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். රටවලින් අපේ රටට පැමිණෙන රට තුළට එහෙම නැත්නම් ප්‍රජාව තුළට මේ රෝගය පැතිරීම සඳහා කිසිදු ඉඩකඩක් අපි රජයක් විදියට තබන්නේ. வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படுபவர்களில் பலர் கோவிட் தொற்றாளர்களாக இடம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அழைத்து வரப்படுபவர்களும் இலங்கையர்களே. நாம் இவர்களிடமிருந்து சமூகத்திற்குள் எந்த ஒரு வகையிலும் கோவிட் பரவுவதற்கு இடமளிக்க மாட்டோம். அவர்களை தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வது முதல் நோயாளிகளாக இடம் காணப்படும் இடத்து வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வது வரை சுகாதார பிரிவு மிகவும் பொறுப்புடன் செயலாற்றுகின்றது. இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களினால் சமூகத்திற்குள் தொற்று பரவுவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் இடமளிக்க மாட்டோம். COVID-19 රෝගයෙන් රටේ ජනතාව ආරක්ෂා කරගන්නවා වගේම අපට වගකීමක් තිබෙනවා. ඩෙන්ගු රෝගයනුත් මේ රටේ ජනතාව ආරක්ෂා කර ගැනීම. இதேவேளை நாட்டில் டெங்கு தொற்றுக்கு எதிராகவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு டெங்கு நோய் காரணமாக 150 பேர் மரணித்துள்ளதாகவும் இந்த ஆண்டில் இதுவரை 20 மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். எனவே டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக செயலணியொன்றை அமைத்து செயலாற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார். கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு இந்நாட்டு மக்கள் எவ்வாறு ஒத்துழைத்தார்களோ அதேபோன்று டெங்கு நோயை ஒழிப்பதற்கும் மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உங்களுக்கு காய்ச்சல் அதிகரித்து காணப்பட்டால் உங்களுடைய மாவட்டத்தில் பிரதான வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். இந்த காய்ச்சல் டெங்கு காரணமாக இருக்கலாம். அதேபோன்று தற்போதைய மழையுடனான காலநிலையில் நீர் தேங்காமல் உங்களுடைய சுற்றாடலை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக கட்டிட நிர்மாண பணிகள் இடம்பெறும் இடங்களில் நீர் தேங்காத வகையில் பராமரிக்கப்பட வேண்டும். අධිකව උණගතියක් දැනෙන. එය සමහර වෙලාවට ඩෙන්ගු රෝගයේ තත්ත්වයට පත් වෙලා. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் 66 நாட்களாக தொடர்ந்தும் அமுலில் இருந்த ஊரடங்கு சட்டம் இன்று 2வது நாளாகவும் தளர்த்தப்பட்டது. நாடளாவிய ரீதியில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் கட்டங்கட்டமாக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் கொழும்பு, கம்பஹா மாவட்டங்கள் தவிர்த்த ஏனைய 23 மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் கட்டங்கட்டமாக தளர்த்தப்பட்டது. அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டிருந்த கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்ட நிலையில் 66 நாட்களுக்கு பின்னர் இன்று 2வது நாளாகவும் தளர்த்தப்பட்டது. கொழும்பு, கம்பஹா மாவட்டங்கள் தவிர்த்த ஏனைய 23 மாவட்டங்களுக்கும் இடையிலான போக்குவரத்து அனுமதி வழங்கப்பட்டாலும் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. பொது இடங்கள், திரையரங்குகள், கல்வி நிறுவனங்கள், பாடசாலைகள் திறக்க இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் அதிக அளவில் இன்றும் சேவையில் ஈடுபட்டிருந்தன. கோட்டை தனியார் பேருந்து தரிப்பு நிலையம் மூடப்பட்டிருந்தாலும் கொழும்பு மாவட்டத்துக்கு உள்ளான பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டன. அநேகமான ரயில் சேவைகள் இன்று இடம்பெற்றதோடு கோட்டை ரயில் நிலையத்துக்கு வருகின்ற பயணிகளிடையிலும் பரிசோதனைகள் இடம்பெற்றன.
இந்நிலையில் நாளை முதல் ரயில் சேவைகளுக்காக 32 ரயில்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடைநிறுத்தப்பட்ட மலையகத்துக்கான ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பதுளை ரயில் நிலையத்திலிருந்து கண்டி நோக்கி ரயில் ஒன்று நாளை செய்யப்பட உள்ளதாக ரயில் சேவை பொது முகாமையாளர் திலந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். எனினும் சகல மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும். கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் இன்று அதிகாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 66,341 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் 18,695 வாகனங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்று இரவு 10 மணி முதல் இன்று அதிகாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் 411 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 81 வாகனங்களை போலீசார் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மார்ச் 18ஆம் தேதி முதல் இன்று வரை ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கைதான 21,225 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 8,362 பேருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அலுத்கம தர்கா நகர் பகுதியில் வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்த மூளை வளர்ச்சி குன்றிய 14 வயது சிறுவனை போலீசார் கட்டி வைத்து அடித்த சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காணொளிகளும் எமக்கு கிடைத்தன. அந்த சிறுவனுக்கு வயது 14 என்றாலும் 6 வயது குழந்தையின் மூளை வளர்ச்சியே இருப்பதாக வைத்தியர்கள் தனக்கு தெரிவித்ததாக சிறுவனின் தந்தை கூறுகிறார். கடந்த 25ஆம் தேதி மாலை 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அலுத்கம தர்கா நகர் அமகாக சந்தையில் உள்ள போலீஸ் காவலரணை இது. இந்த பாதையில் வருகின்ற வாகனங்களை போலீசார் மும்முரமாக பரிசோதிக்கின்றனர். இந்நிலையில் குறித்த சிறுவன் தனது சைக்கிளில் வந்து இந்த மீன் கடை சுவரில் மோதுகின்றான். உடனே விரைகின்ற சிவில் உடையில் இருந்த போலீசாரும் பாதைக்கு மறுபக்கத்தில் இருந்த போலீசாரும் குறித்த சிறுவனை பிடிக்கச் செல்கின்றனர். குறித்த சிறுவன் தன்னை தானே விடுவித்துக் கொள்ள எடுக்கின்ற முயற்சிகள் தோல்வியில் முடிக்கின்ற நிலையில் பாதையின் மறுபக்கத்துக்கும் சிறுவன் அழைத்து வரப்படுகிறான். சிறுவன் தன்னை தானே விடுவிக்க போராட போலீசாரும் அவனை பிடித்துக் கொண்டே இருக்கின்றனர். இந்நிலையில் குறித்த பாதையில் வருகின்ற முச்சக்கர வண்டியில் வந்த ஒருவர் ஒரு கயிற்றை எடுத்து சிறுவனின் கைகளை கட்டுகின்றனர். போலீசாருக்கு விசாரிக்க அனுமதி இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருகின்ற பொதுமக்களில் ஒரு சிலரும் குறித்த சிறுவனை தாக்குகின்றனர். பதினான்கு வயது சிறுவனை 4 அல்லது 5 பேர் சேர்ந்து இப்படி கட்டுப்படுத்தும் பொழுது ஒரு கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்கிறது. ஒரு பக்கம் சமநிலையற்ற சம்பவத்தை பார்த்த வீதியில் நிற்கும் நாயோ செய்வதறியாது குறைக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் குறித்த சிறுவனின் தந்தையை பிரதேசவாசி ஒருவர் மோட்டார் சைக்கிளில் அழைத்து வருகின்றார். எந்த சைக்கிளில் குறித்த சிறுவன் வந்து மீன்கடை சுவரில் மோதி அதன் பின்னர் இந்த விளைவை சந்திக்கிறானோ அதே சைக்கிளில் சிறுவனின் தந்தை சிறுவனையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார். சிறுவனுக்கு நேர்ந்த கதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் சம்பவத்தை சம்பந்தப்பட்ட தரப்பு அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறித்த சிசிடிவி காட்சிகளையும் சிறுவனின் தந்தையின் காணொளியையும் பேருவளை பிரதேச சபையின் உறுப்பினர் ஹசீப் மரிக்கார் எமது செய்தி பிரிவுக்கு அனுப்பினார். சம்பவம் தொடர்பில் குறித்த 14 வயது சிறுவனின் தந்தை இவ்வாறு கருத்து தெரிவித்தார். මගේ නම මොහමඩ් බදීර් මගේ පුතා තාරික් අහමඩ් මේ අවුරුදු වෙලාවේ අල්ලපු අනිත් දවසේ මෙයාට ටිකක් මේ සනීපනේ ටිකක් මෙයාට මේ සයිකල් අරගෙන ගියා. මට කෙනෙක් කෙවිලා කිව්වා මෙයා අන්න මේ චෙක් පොයින්ට් එකේ මේ ගෙට ගහගෙන ළමයට ගහනවා කියලා. ඔව් මම ටක් ගාලා ගියා. ගිහලා බලුවොත් ගෙට ගහගෙන ළමයට ගහන පුරුෂය 3 දෙනෙක් මේ සාදර මාතර දෙවියා එතන පුරුෂයෙන් හිටියා. මම කිව්වා මොකටද ගහනවා කියලා. පුරුෂය කිව්වා මෙයාට හොඳට බීලා ඒක නිසා තමයි ගහනවා කියලා. එතන මේ ඉන්නේ කට්ටියත් ගහලා තියෙනවා මෙයාට. මම මේ ඒකට පස්සේ මම කිලිම අරගෙන ආවා පුරුෂීට. පුරුෂීට ඇවිල්ලා මේ පුරුෂීද කිව්වා නම් පුරුෂී මට මේක අම්මුන්නේ මට තොරතුරු අම්මුන්නේ දවස් 14ක් දානවා කිව්වා මේ ළමයාව
මේ ඉදිරි නීතියට කියලා පුරුෂින් කිව්ව මට. ඒක නිසා මම පුඩි කට උතරක් දීලා මම ඩක්කාලා ළමයා අරගෙන ආවා. මම මේ ටවුම ඉන්නේ සිල්ලර කඩෙන් තමයි මම වැඩ කරන්නේ. ඒක නිසා මම බොහොම අමාරුයි මේ ළමයාව තියාගෙන ඉන්නේ. මම මේ අවුරුදු මේ 14 ළමයාට අවුරුදු 14 කියන්නේ 16ක් මේ අවුරුදු 6ක් 7ක් මූලයේ තමයි තියෙනවා කිව්වා ડોක්ටර් කිව්වා. පස්සේ මම තියාගන්න කියලා. ඉතින් මුලේ ටිකක් එයාට වැඩ කරන්නේ අනිත් එක කතා කරන්නත් බෑ මෙයාට ටිකක්. කතා වෙන්නේ කවුරු හරි කතා කරා නම් මේ වචනෙට මේ குற்றங்களை செய்தாலும் எவ்வித விசாரணைகளும் இன்றி ஒரு மனிதனை தாக்குவது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்பதை இலங்கை ஜனநாயக சோசலிஸ்ட் குடியரசின் போலீஸ் துறையில் பணியாற்றும் இந்த போலீசார் அறிந்திருக்கவில்லையா என்பது தெரியவில்லை. சாதாரண மனிதர்களே தவறுகள் செய்யும் நிலையில் மனநிலை குன்றியதாக கூறப்படும் இந்த சிறுவன் தாக்கப்பட்டதற்கும் அதனை வேடிக்கை பார்த்ததற்கும் போலீசார் என்ன விளக்கத்தை சொல்வார்கள் என்பதுதான் கேள்வியாகவே இருக்கிறது. வெள்ளை வேன் செய்தியாளர் சந்திப்பு தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை பிணை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பான தீர்மானம் அன்றைய தினம் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை வேன் விவகாரம் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்வதற்கு கொழும்பு பிரதான நீதவான் லங்கா ஜெயரத்ன 2019 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அனுமதித்த உத்தரவானது தவறானது என கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த 13ஆம் தேதி தீர்மானித்தது. இந்நிலையில் ராஜித சேனாரத்ன அன்றைய தினம் இரவு கொழும்பு பிரதான நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் சரணடைந்தார். இதனை அடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை சட்டமா அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க ராஜித சேனாரத்னவின் பிணை மனுவை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றுவதற்கு கொழும்பு பிரதான நீதவான் தீர்மானித்துள்ளார். ராஜித சேனாரத்ன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா பிணை மனுவை கோரியிருந்தார். எதிர்காலத்தில் ஏற்படும் நிலைமைகளை கருத்தில் கொண்டு பிணை மனுவை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றுவதற்கு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மன்றில் கோரியமைக்கமைய ராஜித சேனாரத்னவின் பிணை மனுவை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றுவதற்கு கொழும்பு பிரதான நீதவான் தீர்மானித்துள்ளார். மேலும் இப்பிணை மனு தொடர்பான தீர்மானம் ஜூன் மாதம் 10ஆம் தேதியே அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் அறிவித்துள்ளது. ரத்னபுரி, கேகாலே, கண்டி, நுவரெலியா, மாத்தறை, காலி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் மற்றும் 2ஆம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் காமினி ஜாயதேச தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ரத்னபுரி மாவட்டத்தின் அயகம, எலப்பாத்த, கிரியல்ல, கொடகவெல, கஹவத்த, கொலன் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க, கலிகமுவ, கேகாலை, ரமுக்கன, மாவனல்ல மற்றும் யட்டியாந்தோட்ட பகுதிகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் கங்கைகள கோரலை, காலி மாவட்டத்தின் நெலுவ மற்றும் களுத்துறை மாவட்டத்தின் ஹொரண மற்றும் இங்கிரியா, மாத்தறை மாவட்டத்தின் கொட்டப்பொல பகுதிகளுக்கும் 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் நிலவும் மழையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு ரத்னபுரி மாவட்டத்தின் எஹலியகொட, குறிவிட்ட, ரத்னபுரி, களவாட, ஓப்பநாயக்க, பெல்மடுள்ள, பலாங்கொட, நிவித்திகள் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் தெரனியகல, தெஹியோவிட்ட, புலட் கவுபிட்டிய மற்றும் யட்டியாந்தோட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், நூரலியா மாவட்டத்தின் அமுகமுவ கோரலை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ள நிலையில் மேற்குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் நாட்டின் ஏனைய மலைப்பாங்கான பகுதிகளிலும் மண்சரிவு மற்றும் மண்மேடு சரியக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக குக்கிலே கங்கையின் 2 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வெத்தாகல பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் குக்கிலே கங்கை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. இதன் காரணமாக குக்கிலே கங்கை நீர்த்தேக்கத்தை அண்டிய
தாழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்களை மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கழுகங்கை, ஜின்கங்கை, கலனி கங்கை மற்றும் நில்வலா கங்கைகளுக்கு அருகில் இருப்பவர்கள் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021 கல்வியாண்டில் தரம் ஒன்றிற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சு வேண்டிக் கொண்டுள்ளது. 2021 ஆண்டில் அரசாங்க பாடசாலைகளில் முதலாம் தரத்தில் தமது பிள்ளைகளை அனுமதிக்க எதிர்பார்க்கும் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் விண்ணப்ப படிவங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பாடசாலை அதிபர்களுக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கான மாதிரி விண்ணப்ப படிவத்தை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. UTVnews.lk என்ற எமது செய்தி இணையதளத்திலும் குறித்த விண்ணப்ப படிவத்தை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகம் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகத்தில் கடமையாற்றும் 5 கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகிய நிலையில் அந்த தூதரகம் கடந்த 21ஆம் தேதி முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் நாளை முதல் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகம் திறக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு சுகாதார பிரிவு விடுத்துள்ள பாதுகாப்பு முறைமைகளுக்கமைய குறித்த தூதரகம் செயற்பட இணங்கியதைத் தொடர்ந்து திறப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸிற்கு தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்காத நிலையில் சமூக இடைவெளி மட்டுமே இந்த வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் 1 மீட்டர் தூரத்தை பேணுவது என்பது மிகவும் சிரமமான சிக்கலான விடயமாகவே கருதப்படுகிறது. இந்த சிக்கலுக்கு தீர்வு தரும் வகையில் மருதமுனை மாணவன் ஒருவன் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துள்ளார். சமூக இடைவெளியை பேணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நவீன ஸ்மார்ட் தொழில்நுட்பத்துடனான மின்னியல் கழுத்துப்பட்டி சாதனம் ஒன்றை மருதமனை சம்ஸ் மத்திய கல்லூரியின் உயர்தர பிரிவின் தொழில்நுட்பத்துறையில் கல்வி கற்று வரும் சனோஜ் அஹ்மத் என்ற மாணவன் கண்டுபிடித்துள்ளார். அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுவோர் மற்றும் சமூகத்தில் உள்ள அனைவரும் அடுத்தவரின் உதவியின்றி தமக்கிடையில் 1 மீட்டர் சமூக இடைவெளியை பேணிக் கொள்வதற்கு இந்த சாதனம் பெரிதும் உதவுகின்றது. இதேவேளை சமூக இடைவெளி மீறப்படும் போது ஒலி எழுப்பி சமூக இடைவெளியை பேணுவதற்கு உதவியாக உள்ளது. தற்போது சந்தையில் கிடைத்த ஒரு சில உபகரணங்களை கொண்டு இந்த கழுத்துப்பட்டி தயாரிக்கப்பட்டுள்ளதால் இந்த உபகரணம் அளவில் பெரிதாக காட்சியளித்தாலும் நவீன தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி கை கடிகாரம், அலுவலக அடையாள அட்டை, தலைக்கவசம், பேனா போன்ற அன்றாடம் பயன்படுத்தும் உபகரணங்களிலும் இந்த சாதனத்தை செயற்படுத்த முடியும் என இதனை கண்டுபிடித்துள்ள மாணவன் சனோஜ் அஹ்மத் தெரிவிக்கின்றார். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவில் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தையும் கடந்துவிட்டது. கோவிட்-19 தொற்றினால் கென்யா முடக்கப்பட்டுள்ள நிலையில் கென்யாவின் சில சிறந்த விளையாட்டு வீரர்கள் அந்நாட்டின் பாதையோரங்களில் பயிற்சி பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் தற்போதைய நிலவரப்படி 57,07,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் தாக்குதலுக்கு உலகம் முழுவதும் இதுவரை 3,52,000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1 லட்சத்தையும் தாண்டிவிட்டது. தற்போதைய நிலவரப்படி அந்நாட்டில் வைரஸ் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 17,25,000 கடந்துள்ளது. துபாயில் நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் துபாயில் சினிமா, ஜிம்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் மீண்டும் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இயக்கம் அல்லது வணிக நடவடிக்கைகளுக்கு எந்த தடையும் இருக்காது என்று துபாயின் ஊடக அலுவலகம் கூறியுள்ளது. மேலும் சமூக தொலைதூர விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தென்கொரியாவில் கடந்த 49 நாட்களில் இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஒரே நாளில் தொற்று பரவியுள்ளது. வெற்றிகரமாக கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்திவிட்ட நிலையில் பாடசாலைகள் திறக்கப்பட்டு 20 லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றுள்ள அதே நேரம் கடந்த 49 நாட்களில் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 40 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலான தொற்றுகள் இரவு விடுதிக்கு சென்றவர்கள் மூலம் பரவியுள்ளது. இதனால் இன்று திறக்கப்படவிருந்த 447 பாடசாலைகள் திறப்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மும்பையில் உள்நாட்டு ரயில்களை பிடிக்க அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மும்பையின் லோக்மான்ய திலக் நிலையத்தில் திரண்டனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஷ்ராமிக் சிறப்பு ரயில்களுக்காக காத்திருந்தனர். அதிகாரிகள் சமூக தூரத்தை பராமரிக்க முயன்றனர். இந்தியாவில் கோவிட் நெருக்கடிக்கு மத்தியில் நகர்ப்புறங்களிலிருந்து தொழிலாளர்களின் வெளியேற்றம் தொடர்கிறது. அர்ஜென்டினா தலைநகரிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் கோவிட் நோய் தொற்றுகள் அதிகரித்த பின்னர் புவனஸ் அயர்ஸின் பல வணிக மாவட்டங்களில் அத்தியாவசியமற்ற கடைகள் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவின் ஜூன் 7ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. மலேரியா காய்ச்சலுக்காக பயன்படுத்தப்படும் மருந்தான ஹைட்ரோகுளோரோகுயின் மருந்தை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைக்கு பயன்படுத்துவதை பிரான்ஸ் அரசு நிறுத்தி வைத்துள்ளது. பல நாடுகளில் நடைபெற்று வந்த பரிசோதனையின் பாதுகாப்பு கருதி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என உலக சுகாதார நிறுவனம் நேற்று தெரிவித்தது. கொரோனாவினால் கென்யா முடக்கப்பட்டுள்ள நிலையில் கென்யாவின் சில சிறந்த விளையாட்டு வீரர்கள் அந்நாட்டின் பாதையோரங்களில் பயிற்சி பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் நெருக்கடி வேலைவாய்ப்புகளையும் பொருளாதாரத்தையும் தாக்கியுள்ளதால் பெரும் எண்ணிக்கையிலான கென்யர்கள் தங்கள் கார்களில் சிறு வணிக வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தனது 55வது வயதில் உயிரிழந்திருக்கின்ற அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தொடர்பான விசேட தொகுப்பு அடுத்து இடம்பெறுகிறது. எனவே யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பர்கள் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு சுமார் 20 வருட காலங்களாக பல்வேறு அமைச்சு பொறுப்புகளை வகித்த ஆறுமுகன் தொண்டமான் தற்போதைய அரசாங்கத்தில் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக பதவி வகித்தார். ராஜலட்சுமி அம்மையாரை துறவியாக கொண்ட அமைச்சர் ஆறுமுகன் நாச்சியார், விஜயலட்சுமி, ஜீவன் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையாவார். ஆறுமுகன் தொண்டமான் அரசியல் வாழ்க்கையில் 30 ஆண்டுகளை எட்டிப் பிடித்திருக்கின்ற இவ்வேளையில் அரசோடு இணைந்து மலையக சமூகம் ஏனைய சமூகங்களைப் போல் சகல துறைகளிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற இலட்சிய நோக்குடனேயே இதுவரை செயல்பட்டு வந்துள்ளார். இவரது தலைமையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பதித்த வெற்றிகள் ஏராளம். 1990ஆம் ஆண்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டார். 1993ஆம் ஆண்டு காங்கிரசின் உத்தியோகபூர்வ நிதிச் செயலாளராகவும் 1994ஆம் ஆண்டு பொதுச் செயலாளராகவும் பதவியேற்றார். இந்த ஆண்டிலேயே முதற் தடவையாக பாராளுமன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் களமிறங்கி சுமார் 74,000 வாக்குகளை பெற்று முதன் முறையாக பாராளுமன்றத்தில் அங்கும் வகித்தார். அதன் பின்னர் 2000, 2004, 2010 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார். I think there must be some political thing behind it. Because there are chilling centers all over the place. Anybody can walk up and give. Milko will not refuse anybody's milk. மலையக தமிழ் பிரதிநிதிகளில் ஒவ்வொரு தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை பெற்றவர் என்ற பெருமையும் தொண்டமான் தனதாக்கிக் கொண்டார். 2000 ஆண்டில் தொழிற்சங்கத்தின் தலைமையை ஏற்ற இவர் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வில் முதலாளிமார் சம்மேளனத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது தொழிலாளர் பிரதிநிதித்துவப்படுத்தி தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்துள்ளார். அதே ஆண்டில் பொதுஜன ஐக்கிய முன்னணியோடு முதலாக போட்டியிட்டாலும் கூட தேர்தலில் 4 ஆசனங்களை பெற்று அவ்வரசியலிலும் அரசை நிர்ணயிக்கும் சக்தியாக தொண்டமானை விளங்கினார். பாராளுமன்றத்தில் 17வது அரசியல் யாப்பு திருத்தம் முன்வைக்கப்பட்ட போது முதல் முறையாக இந்திய வம்சாவளி மக்கள் தனி தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்திய வம்சாவளி பிரதிநிதி ஒருவர் அரசியலமைப்பு சபையில் அங்கம் வகிக்கும் அந்தஸ்தை நிலைநாட்டினார். அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் கொள்கைப்படி ஆளும் கட்சிகளில் பங்காளியாவதன் மூலமே மலையகத்தின் அபிவிருத்திக்கு உறுதுணை புரிய முடியும் என்பதற்கேற்ப ஆறுமுகம் தொண்டமானும் ஆளும் கட்சி எதுவென்றாலும் அதில் அங்கத்துவம் பெற்றாலும் மலையக மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி ஆளும் கட்சியை எதிர்க்கவும் இவர் தவறியதில்லை.
1996 ஆண்டு சம்பள ஒப்பந்தத்தின் போது தொழிலாளர் கோரிக்கைக்கு செவிசாய்க்க தவறிய தொழில் அமைச்சுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை பாராளுமன்றத்தில் முன்வைத்ததை மறக்க முடியாத நிகழ்வொன்றாகும். 2003 ஆண்டு மலேக மக்களின் முக்கிய பிரச்சனையாக இருந்த பிரஜா உரிமை விடயத்தையும் இந்திய கடவுச்சீட்டு பெற்றவர்களையும் இலங்கை பிரஜைகளாக அதிகரிக்கும் விசேட சட்டமூலத்தை அரசாங்கம் கொண்டு வருவதற்கு மூல காரணமாக இருந்துள்ளார். 1996 கால்நடை அபிவிருத்தி மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் 2001 ஆண்டு வீடமைப்பு மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் தொடர்ந்து 2006 ஆண்டு இளைஞர் வலுவூட்டல் அமைச்சராகவும் பதவி வகித்து மலையக மக்களினது பல்வேறு தேவைகளை ஆறுமுகன் தொண்டமான் நிவர்த்தி செய்துள்ளார். 2010 ஆண்டு கால்நடைகள் மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சராகவும் பதவி வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மலையக மாணவர்களின் நலன் கருதி தொண்டமான் பயிற்சி நிலையம் ஒன்று ஹெட்டனில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகமானோர் தேசிய தொழிற்தகமையை பெற்று வெளியேறுகின்றனர். இத்திட்டம் கூட இவரது முயற்சியாலேயே தொடர்ந்து நடைபெறுகின்றது. அத்துடன் புசல்லாவர் ரம்பொடை பகுதியில் இசை மற்றும் நடனத்துறையில் பயிற்சிகளை வழங்க நிலையம் ஒன்று காணப்படுகின்றமையும் முக்கியமான ஒன்றாகும். இவ்வாறாக கல்வித்துறைக்கும் இவரது பங்களிப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. மலையகத்தில் எத்தனை கட்சிகள் உருவாகினாலும் எத்தகைய பிரயத்தனங்கள் செய்தாலும் மக்களிடையே செல்வாக்கை பெற்ற ஒருவராவார். 2015 ஆண்டு பொதுத் தேர்தலில் 60,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று நுவரெலியா மாவட்டம் சார்பாக பாராளுமன்றம் தெரிவானார். இத்தேர்தலில் ஆளும் கட்சி மலையக மக்களின் செல்வாக்கை இழந்திருந்தது. ஆனால் கடந்த 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மீண்டும் இவர் சமூக வலுவூட்டல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் இறக்கும் வரை அமைச்சராகவே காணப்பட்டார். இறக்கும் தினத்தில் இந்திய வெளிவிவகார அலுவலகத்தில் மலையகத்துக்கான 10,000 இந்திய வீடமைப்பு திட்டம் தொடர்பாகவும் கலந்துரையாடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பல்வேறு அமைச்சு பொறுப்புகளை வகித்து வந்த அவர் இறுதியாக தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினை வகித்து இறுதி வரை மலையக மக்களுக்கு தனது சேவையினை வழங்கிய வரலாற்றில் மறக்க முடியாத மலையக தலைவராக திகழ்ந்துள்ளார்.